காலம் அந்த பஸ் ஸ்டாண்டா இல்லாம கிடந்தது கதையை கேட்டா அதுக்கு நாயங்களை பற்றி தெரியும் அஞ்சு தினையாள் தீபாவளி நேரம்பாங்க தீபாவளி வருஷத்துக்கு என்ன காருக்காரன் அதில் பார்த்து கட்டணும் இந்த சந்தி தான் அடிபட்ட சந்தி எனக்கு வெறுக்கிறதுக்கு காரணம் எங்கட வீடு தான் பிளான் பண்ண அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வெளியில போயிட்டு பல காடுகளை பார்த்து விடுறேன் எப்பயும் காரணி கவனமா பார்த்து ஓடினா சரி இப்போ கவிலாது வருமானம் வர மாட்டாங்க இப்போ இப்படித்தானே கஷ்டப்பட்டா தான் எதுவும் கிடைக்கும் ஒரு நம்பிக்கையில் தீரும் இல்லை என்ன ரெண்டு காலால பிரேக் ஒரு காலால பிரேக்கு ஒரு காலால 5 லிட்டர் அடிக்கிற அளவுக்கு தண்ணி ஊசலாம் ஊசு சரிங்க கார் நைட்டு ஃபுல்லாக ஓடிட்டோம் அவசரமாக பூஜை செய்தி ஆகணும் திருப்பியும் கொண்டே போயிடுவோம் கோயில் ஏன் நிமிர்ந்து நிற்கணும் உங்களுக்கு எனக்கு நிமிர்ந்து நிற்க நிமிர்ந்து நிற்க நல்லா இருக்கிறேன் சரிங்க கொஞ்சம் திருப்பேன் நல்லா இருக்கு திருப்பேன் ஓகே இப்போ கடைக்கு விளைக்கிட்டோம் லேட்டாக பார்த்தீங்கன்னா சரியா என்னடா காருக்கு அப்பப்பா வச்சு அந்த தேசிக்காய் எல்லாம் வச்சு சும்மா அந்த பூசை மாதிரி ஒன்று செய்து போட்டு பூசைன்றது இந்த யூதியை வச்சு செய்து போட்டு இப்போ வலிக்கிற அப்புறம் நேரம் செஞ்சு போச்சு நாங்கள் உங்களோட பேருந்து கதைக்கிறோம் இன்றைக்கும் வேலை தான் கடையில் வேலை அதே வேலை நிறைய வேலை இருக்குது ஸோ அந்த வேலையை முடிக்கணும் ஃபோன் பண்ணி இங்கே பாருங்க இதெல்லாம் கடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம் 2 நாளாக 3 நாளாக செய்கிறோம் ஒன்றும் நடக்குது இல்லை 3 நாளாக நாங்கள் செஞ்சு பண்ணிக்கிறோம் ஒரு வேலையும் நடக்குது இல்லை முதலாளி வீட்டை படுத்துட்டு இருக்கிறார் போல அப்படி கடையா வீட்டை என்னவா நாங்கள் இந்த ஸ்டாப் தீனுவா உனக்கு பேச்சு உழைப்பு எனக்கு பிரச்சனை வந்துட்டான் ஜாபில்லை குளிக்கவும் இல்லை போல அப்படி ஒளிம்பி வரான் போல இப்போட வர பாத்தியால் விளக்கிட்டு வந்து உங்களுக்கு கலிசான இருக்கா காட்டுங்க வணக்கம் மக்களே நான் தான் உங்களோட கலிஸ்டன் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் நான் தமிழ் ப்ரோஸ் வேறு யார் காலை மேலே ஒதுக்கி தலைமையில் வச்சுக்கிறேன் சார் பொம்பளை பிள்ளை வேண்டாம் பிள்ளை விட்டோம் ஓகே இப்போ கார் வேணுனதுக்கு நாங்கள் முதலாவது ஒரு தூர பயணம் போகிறோம் தூரம் மீனிங் என்னென்னா சரியான தூரம் 280 கிலோமீட்டர் 260 கிட்ட வரும் இந்த இன்னைக்கு நிற்கிற காலை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருப்பினோம் இத்தனைக்கு எப்படியும் கண்டுபிடிப்பினோம் கார் வேண்டி இன்றைக்கு தான் கவி கார் ஓடி பழக போகிறோம் நினைக்கிறேன் ஆனாலும் உங்களுக்கு அந்த ஒரு டைமுக்கு நாங்கள் அந்த இடத்துக்கு போக வேணும் நான் எங்கேயாவது காடுகளுக்கு பார்த்து விடுவேன் இப்போதைக்கு மல்ல பழகும் மாறுது காரின் அனுபவத்தை சொல்லுறேன் எப்படி இருக்கு உனக்கு கார் அனுபவம் பிடிக்க நல்ல ஒரு அனுபவம் கொண்டு வந்தது இந்த இல்லை இந்த நாகூர்ன்னு சொல்லுவேன் நாகூர் பிடிக்க கழிஞ்சு போட்டுது என்ன நடந்தது அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் பெருசாக நடக்கல பிரேக் அடிச்சு போட்டேன் எங்கட வீடு தான் பிரச்சனை மற்றபடி ஒன்றும் இல்லை அப்போ கார் வருது நான் சொல்ற மாதிரி உனக்கு அனுபவம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லுங்க என்ன மாதிரி நான் உள்ள போவோமே எதுக்கு அது போகும் நான் சொல்ற மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது என்ன மாதிரி கார் எடுத்து ஓட நல்ல ஆசைப்பட்டிருப்பான் சரியா சீட் பெல்ட் போட்டால் தான் விடுமா நான் சீட் பெல்ட் போட்டுட்டேன் போகிறோம் சரி சொல்லு என்ன என்ன இப்போ என்னென்னா நம்மளா இப்போ கார் எடுத்து ஓடினியானே நான் பெருசா ஓட வண்டி தனி எடுத்து கொண்டு விடத்துல போய் நிப்பாட்டிங்க அது என்ன நடந்தது அப்போ உனக்கு அப்படி பயம் வந்திருக்கு இல்ல அது எனக்கு பேருந்து வாங்கினது இது
இதை என்ன பார்க்கிங்ல விட்டுட்டு பிரேக் அமர்த்தி கொண்டு தானே நியூட்டன் மாதிரி என்ன இதுக்கு என்ன டிரைவிங். அடுத்தது நீ புது கார் எடுத்து உனக்கு எவ்வளவு தொடிவு இருக்க மாட்டாப்பா. ரெண்டு காலால பிரேக், ஒரு காலால பிரேக், ஒரு காலால ஆக்சிலேட்டர் அடிக்கிற அளவுக்கு கார் ஓட்டம் இருக்கு. சரியோ இல்ல அப்படி மாடல் எப்படி ஒண்ணு சொல்ல நம்மளே பிரேக்க மட்டுமே இல்ல இல்ல உனக்கு அப்படி தோணுதுதானே அப்படி செய்யணும். அப்படி இனிமேல் வைக்க மாட்டேன். அப்படி தோணுற அளவு கூட அனுபவம் இருக்கு கார்ல. நீ புது கார் எடுத்து கேட்டா யோசிச்சுப்பேன். புது கார் எடுத்து கூட ஒழிக்கிட்டு இருக்காரு. இப்ப இதை ரேட்டுனா இன்றைக்கு விடிய நேற்றே வரைக்கும் வெறுத்து போச்சு கார் ஓட்டம். ஓட இல்லையா பாவலாத்துக்கு நான் பயம் வந்து விடுது போல. பயம் வந்து இப்ப இந்த கார்ல இப்போதை தொட வேண்டாம், கொஞ்சம் ஒரு 6 நாள் போகட்டும், மெதுவாக படிப்போம், காடுகளை ஓடுவோம். இப்ப நான் கார் தரப்போறேன் உங்களுக்கு ஓடுறதுக்கு. அடுத்து என்னன்னா அங்கத்தை கார் மாதிரி அந்த ஹேண்ட் பிரேக் கையில காலுக்கு வச்சுக்கிறாங்க. நான் காலட்டி பிரேக் ஹேண்ட் பிரேக் எல்லாம் இருக்குது. இப்ப எல்லாம் ஹேண்ட் பிரேக் காலுக்கு வச்சுட்டாங்க. இப்ப ஹேண்ட் பிரேக் வந்து டக்குனு நின்றுடும் இல்லையே. ஆனா இந்த பிரேக் அங்க ஹேண்ட் பிரேக் போடுறது இல்ல கட்டாயம். ஆனா இங்க ஹேண்ட் பிரேக் போடணுமே தான் எனக்கு பார்த்தேன். இப்ப அப்படி ஒரு பயத்தோட நடந்து கொண்டு இருக்குங்க. இப்ப நாங்கள் எங்க வலிக்கிட்டோம்டா இங்க இருந்து ரிங்கோக்கு போக போறோம். நிக்கணும் எது வேறு தானே. இப்போ ரிங்கோக்கு வலிக்கிட்டோம். அதுல இருந்து கடையில கவிலாசி வேலை கொண்டிருக்கானல்ல, கவிலாசி முடித்து நான் போக போறேன். இப்போ ரிங்கோக்கு மட்டும் போயில்லை. அப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன தொழில் போட்டேன். ரிங்கோக்கு மட்டும் போயில 5-6 மாவட்டம் போக கிடக்குது. என்ன கணக்க வேலை இருக்கும். அப்படியே உண்டாக்கி வலிக்கிட்டோம்டா. கனடாவிலேருந்து வந்து கொழும்பு போய், கொழும்புலேருந்து வந்து வீட்டை வந்தா அப்படியே அப்புறம் வீட்டில் இருந்து கடையை போய் இங்கே வந்து 3-4 நாள் ஒரே அலைச்சல். நித்திரையும் இல்லை, ஒன்றும் இல்லை. திடீரென்று பட் இப்போ இப்படி தானே கஷ்டப்பட்டா தான் இதன் கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் திடீரும். இல்லை அந்த உடம்பு குறைக்கிற கதையில நான் கதைக்க மாட்டேன். அடுத்த வருஷம் தான் எனக்கு உடம்பு குறைக்கிறது சாப்பாடை குறைச்சா சரி. உடம்பு குறைச்சா சாப்பாடால குறைக்க கூடாது, எல்லாம் சேர்த்து குறைக்கணும். சாப்பாடால குறைக்கணும், நடக்கணும். இப்போ கார் வேணுது சந்தோஷம். என்ன பிளான்? சந்தோஷம் தான். ஆனா எனக்கு அந்த கார் வேணும் என்ன ரீசன்? இப்ப இந்த கார் வாங்கினதால இப்ப நீ வந்ததுக்கு உபயோகப்படுதோ இல்லையா? நான் 2 கடத்தணும் வந்து இருப்பேன். 2 கடத்த எத்தனை நாளைக்கு? ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் கொடுக்கணும். ஒரு நாளைக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு எடுக்கலாம். சரி, இப்ப ஒரு கதைக்கு தான் அவங்களோட கார வீடு எடுத்து சின்ன ஒரு காயம் வந்தா கேட்பாங்க. இது இன்சூரன்ஸ் கொடுக்கு. இன்சூரன்ஸ் அவங்க கவனிக்க மாட்டாங்க. எங்கிட்ட இருந்து பிடுங்க. என்ன கார்டு ஏடிஎம் கார்டு கொடுத்தா இன்சூரன்ஸ் கவரணும். என்னக்கா இல்ல அவன் காருக்கு பிடுங்குவான் இல்ல இங்க இருந்து. எங்கள்கிட்ட ஒன்றுமே வேணாம். நாங்க 2 காசு கொண்டு கொடுத்தா சரி. என்ன நடந்தாலும் நாங்கள் அங்கே கனடாவில் விசா கார்டோ இங்கே இருந்தாலும் நம்ம மாச கார்டுல இன்சூரன்ஸ் கவர் உள்ள மாச கார்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த கார்டை கொடுத்து கார் புக் பண்ணா உங்களுக்கு இன்சூரன்ஸ் ஃப்ரீ தான். எல்லாம் காசு கட்ட தேவையில்லை. அப்போ அதால அது இன்சூரன்ஸ் பிரச்சனை வராது, லாபம் என்ன பொறுத்தவரை பார்த்து. அடுத்தது ஸ்கை ஸ்கேனரில் போய் கார் சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு நல்ல பட்ஜெட் ஃப்ரீயான கார்கள் எல்லாம் நல்ல அமௌண்ட்டோட நிறைய கார் கிடக்குது. கும்பிடுறாப்பா கனதூரம் போக்குறா புதுசாக வண்டி கார் இது கட்டணும், தேசிக்கா கட்டணும். வேற ஊட போகிற கனதூரம் இந்த காரில் நான் உங்களை காடுகளை பார்த்து விடுறேன். எப்பயும் காரை நீ கவனமாக பார்த்து விடுனா சரி. இப்போ கவிலாசு வருவான வர மாட்டானோ? கவிலாசு அவன் ஏறி வந்துடுவானு இல்லை விளையாடுறேன். அவன் டக்கண்டு கவிலாசுக்கு தானே பின்னால் பொம்பளை பிள்ளைங்க கொடுத்துருக்குது. கழிச்சு கொண்டு போயிட்டு ஆனால் ஆளை கலட்டி தான் வச்சிருக்கோம். சில பாதி ஆள் பாதி எல்லாம் கலண்டு இருக்குது. ஆனா இந்த கார் எடுத்ததுல உபயோகப்படுது. ஆனா அதுல பெரிய இறக்கமும் வந்திருக்கு. அப்படித்தானே? சரியான இறக்கம் வந்தது. இறக்கம்ன்றது பெரிய இறக்கம் இருக்குது. என்னடா பெரிய அமௌண்ட் நீங்க வழியில கொண்டு போயிட்டா. லைக் நாங்கள் அப்படியே பிளான் பண்ண அமௌண்ட் பெரிய அமௌண்ட் வழியில போயிட்டு இப்போ இன்னொரு ஆள்கிட்ட அந்த அமௌண்ட்டுக்கு நிற்க வேண்டி வர போதும். ஏன்னா நாங்கள் அந்த அமௌண்ட்டோட ப்ளே பண்ணியிருந்தோம்னா எல்லாம் மேக் பண்ணிக்கலாம். பிஸ்னஸ் இந்த ஆடியோ இப்ப யோசிச்சறியல நீ பேருந்து 2 நாள் யோசிச்சறியல எனக்கு வெறுக்கிறது காரணம் எங்கட வீடுதான். எங்கட வீட்டுக்குள்ள காரை கொண்டு வருது நான் பயமா கிடக்கு. அதுதான் இருக்குது. மற்றபடி ஒரு பயமும் இல்லை எனக்கு. நான் எங்கட வீட்டுல இருந்து எடுக்கக்கூடிய இருக்க முடியுதுன்னா எடுக்கக்கூடிய நூலாம் கொண்டு விடலாம். ஒரு டைமா பார்த்து ஒரு 10-11 மணியா பார்த்து யாழ்ப்பாணம் போயிட்டு வருவேன். ஒரு போயிட்டு வந்து சொன்னா சாதாரணமா ஓடிடுவேன். நான் இந்த ட்ரிப்ல கார் ஓடி பழவேன் நினைக்கிறே இல்லையா? ஓடி பழகிடுவேன். இந்த ட்ரிப்ல ஃபுல்லா கார் ஓடி பழகிடுவேன். இப்போ நான் தரப்புறேன். இப்போ எனக்கு வேலை இருக்கு, வீடியோலாம் எடிட் பண்ணணும். இவ்வளோ வேலை கிடக்குது எனக்கு. அதாலதான் எனக்கு வெறுத்த வழியா மற்றபடி கார் வெறுக்கல. கார் ஓட நல்லா இருக்கும், ஆசையாக இருக்கும். நாங்கள்
அபிலாசை மீன் கொண்டு வலிக்கிறோம். பசிக்குது. இன்னும் நல்ல லைட்டான சாப்பாடாக சாப்பிடுவோம். வேண்டாம் கணக்கையும் சாப்பிட இல்லாது அங்கே போகணும். இப்போ நாங்கள் 7 மணிக்கு இல்லை. ஏன்னா அங்கே வேலையிற 2 பேரும் ஒரு ஆள் லீவு, ஒரு ஆள் பெரிய ஒரு பிள்ளை மட்டும் நிற்கிறா. அந்த பிள்ளை 8 மணி மட்டும் தான் வேலை. 8 மணிக்கு போகணும். நாங்கள் எங்கட கடை பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 மணி மட்டும் திருவண்ணாமலையில் திறந்துருக்கேன். என்ன சொன்னால் டவுன் பகுதி தானே, ஆகையால அங்கே ஆக்கள் வர்றது கூட அந்த இடங்கள்ல. ஆகையால அங்கே 10 மணி, இங்கே 8 மணி. டோட்டலி டிஃப்ரெண்ட் ஆகிடுது. இப்போ நல்ல டிஃப்ரெண்ட் ஆகிடுது. நீ வித்தியாசம் போய் தேட வேணும். இப்போ 2க்கு எடுத்திருந்தா கார் இதே மாதிரி தான் பயணிச்சிருப்போம். கிலோமீட்டர் ஓடலாம் அன்லிமிட்டடோ சில இல்ல. நான் கேள்விப்பட்டேன் மட்டக்களப்பில் அங்கே ஒரு கண்டு கேள்விப்பட்டேன். இங்க எடுக்கல, ஆன்லைன்ல வர மாட்டேன். ஆன்லைன்ல எடுக்க தெரியும். இங்க 10,000க்கு 120 கிலோமீட்டர் சும்மா உண்மையிலே அப்படியும் இருக்கு. ரூல்ஸ் அன்லிமிட்டடும் இருக்கு. நான் பார்த்ததுல அன்லிமிட்டட். அந்த என்னோட வந்து நேற்று வந்து இறங்கினார் கார்ல. ஒன்னு ஏற்றிக்கிறோம் மாட்டோம்ல. அவர் அன்லிமிட்டட் தான் முதல் போன எடுத்து வந்துட்டாங்க. அவரும் காட்டணும். ஏர்போர்ட்லாம் சீப் பண்ண வழியில வந்து லக்கேஜ் வேற கார் கொண்டு வந்துட்டு போவாங்களாம். ஒரு நாளே 10,000 ரூபா போகுது. ஒரு கதைக்கு ஒரு மாதம் வச்சிருந்தா 3 லட்சம். என்ன அது இப்ப இப்படித்தான். இப்ப நாங்க தேவை இப்போ கார் மேலேயே நாங்கள் வேறு ஆள் 2 எடுத்து விடுறத விட அது போய் தயாரிக்கலாம். ஆனா இது உண்மையிலே பெட்ரோலுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே. நான் உங்களுக்கு கார் ரிவ்யூ சேர்ந்து காரணம் கொஞ்சம் பொறுமையா தான் கார்ல கணக்க விஷயங்களை கொண்டு போய் பார்க்கல. என்ன இப்போ ஓடி போட்டு சொன்னாதான் பெர்ஃபெக்டான ரிவ்யூ தரலாம்ன்றால நான் அந்த உடனே சொல்லலாம். டைமிங் இஷ்யூ. சரி, தலைவர் வர வேணும். இதில் பார்த்து கட்ட வேணும். ஏன்னா இந்த சந்தி தான் அடிபட்ட சந்தி. ஓகே, ஒரு 30 நாளே பிறகு வருவோமா? ஒரு மாதம் தீபாவளி ஃபுல்லாக தனிங்க 2 பேரை நாங்கள் வலிக்கிட்டோம். இங்கே ஒரு ஆள் டிரைவர், ஒரு ஆள் 2 பேர். எங்கே டிரைவர்? கபிலாசுக்கு இப்போ பொழுதுபோக்குக்கு பின்னால் ஒரு பொம்பளை பிள்ளைய கொடுத்துருக்குறோம். இப்போ என்ன யார் பேர் சொன்ன கடையில் இல்லை வேலை செய்யணும். தீபாவளிக்கு பேர் பார்க்குறேன். தீபாவளிக்கு வேற மிரமாண்டம் போட்டு என்ன நடுவில் நல்ல ஸ்பேன் கொடுத்துருக்கியோ அப்போ பார்த்தனே ஆள் திருகோணமலை போன உடனே ஆள் எல்லாம் ஃபேஷியல் பண்ணி 2,500 ரூபா இந்த 300 கடையில் போய் கொடுத்துட்டு வந்தவன். 2,500 நீ மட்டும் வேய். அப்போ லொக்கேஷன் எப்படி போட போகிறோம்னா கூகுளில் போய் இப்படி சர்ச் பண்ணிக்கணும்னா எங்களோட கடை லொக்கேஷன் இருக்கு. அந்த கடை லொக்கேஷன் தான் நாங்கள் இப்போ போகிறோம். என்ன அது வேறுங்க முடிக்கணும் இல்லை. முதல்ல லொக்கேஷன் போகும்போது நம்பர் பிளேட் போட்டு வேணும். முதல் ட்ரிப் போயிருக்க திருவோணமலை அடிக்கிறது. இப்போ டவுன் க்ளோஸ் அடிக்கிறது. ஐபோன் கனெக்ட் பண்ணேன். ஓகே, இப்போ நாங்கள் முதல்ல எல்லாத்துக்கும் சாப்பிட வேணும்னா சாப்பிடாட்டி எனக்கு கால் எல்லாம் கலண்டு வெளியில் வந்துடும். ஏன் சொல்லும் நம்மளை அது கூட பண்ணுவோம். எனக்கு அட்ரஸும் போடுவாங்க. இப்போ இந்த ஐஃபோனோடா அவன் 2 ஐஃபோன் வச்சுருக்கான். என்னோட 2 ஐபோன், ஒரு கம்ப்யூட்டர், இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் கம்ப்யூட்டர் என்ன காருக்கு ஒரு கம்ப்யூட்டர். இப்போ பெரிய ஒரு இன்னொரு ஆள் போகிறோம். இப்போ எங்கே போகிறாரு 2 கொஞ்சம் இதில் இன்னொரு ஆள்கிட்ட கார் கொடுத்து விட்டு நான் வீடியோ எடிட் பண்ண காடுகள் தாக்கிற அப்புறம் தான் எனக்கு இப்போ கார் இப்போ வீடியோ எடிட் பண்ண எடுத்து காரை கொடுக்க முகம் ஃபுல்லாகவே இருக்கு நினைக்கிறேன். இப்போ வீட்டு அந்த பவுனியா தான் அப்புறம் தான் இப்போதான் தரும். அதுதான் இந்த டிஸ்கனெக்டடா இது கனெக்ட் கனெக்ட் கார் பிளே மூட்டினா பெர்மிட்டட் தான். அப்படின்னா கார்டு கொஞ்சம் கார் பிளே வேறு அதை ஒன் பண்ணி விடுவோம். லுக்கடு வரும் விடியா போட்டு அதுதான் முன்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இங்கே உங்களை திருப்பி காட்டுறோம் பாருங்கோ. சரியா இந்த பிள்ளையார் முருகன் வச்சிருக்கிறோம். பிள்ளையாரும் இருக்கிறார், முருகனும் இருக்கிறார். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் சிவனை பிடிக்கும். ஆனால் எல்லா இடத்துலையும் சிவனை வைக்கக்கூடாது. அந்த விலங்குதான் எல்லா இடத்துலையும் செட்டிங் பண்ணல. அதுக்கு தான் இந்த இதுக்கால பின்னுக்கு ஏதோ எடுத்து செய்ய உங்களுக்கு கேள்விப்பட்டால் அது வேண்டாம். உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் தரதுக்கு BMW, ஃபெராரி, ராயல் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த பஸ்ஸிலே போடு வேஸ்ட் போட்டா போலீஸ் நிற்கிறாங்க. வேஸ்ட் போட்டிங்கன்னா போலீஸ் நிற்கிறாங்க. அவங்க வச்சுக்கிறாங்க. போலீஸ் என்ன ரிப்போர்ட் பண்ணுறப்போ கால்கையில் அனுமதி
நீங்க கொஞ்சம் வேலை கூடி விட்டு வேலை கூடி அப்ப யோசிச்சு பார்க்க சொல்ல என்ன வேலை இவ்வளவு நல்ல புரிய ஒரு வேலை செய்தீங்க அந்த கடை தீபாவளி நேரம் வாங்க தீபாவளி வருஷத்துக்கு அங்க வெளிக்க சொல்லுங்க திருவண்ணாமலையில இல்லைங்க அவளாண்டா இந்த கடையாரம் அடிச்சது போல நானும் இந்த கடைக்குள்ள இந்த சாமானார் வெளியே கொண்டு வந்தது இப்ப கொண்டாந்தது ஓகே இப்ப நாங்கள் தேவையில்லாம சண்டை அடிச்சுருக்காங்க நாங்கள் வலுவலை பார்ப்போம் முதல்ல நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் எங்க நல்ல சாப்பாடு நியாஸ் கடைக்கு போகும் நல்ல சாப்பாடு அன்னைக்கு போனோம் நீரு போகலையா நியாஸ் கடையில டெய்லி சாப்பிடுறது அனைவரும் கடையில் சாப்பிடுவோம் என்ன கார் கதவை போட்டுங்க நீங்க கார்ல இருக்கீங்க கதவை போட்டுனா போனேன் நல்ல சவுண்டா விழுந்துச்சு போன் உடஞ்சு போட்டு யார் விட்டுறா நீ போட்டு நான் காதை போட்டு தெரியல இதை போட்டு நாக்கி கை எல்லாமே கலவுல கிடக்குங்க அதுக்கு பேஸ் கலந்தாரு பேஸ் எங்க அதுக்குள்ள வச்சேன் காணல இன்றைக்கும் பேஸ் இல்லை வேற எங்க வச்சேன் இதுவரைக்கும் இல்லை பேஸ் எங்க கொண்டு வச்சுட்டு வந்தானே பேஸ் இல்லாட்டி உங்களுக்கு போயில அது இருந்தா போகும்போது ஒரு கார் ஸ்டார்ட் பண்றதுக்கு இடையில உனக்கு இந்த கார் எடுத்து ஓடினா தெரியும் கார் எடுத்தா ஓடக்கூடாது ஏன்னா இப்ப நாங்கள் போற இடம் திருப்பி வர இவர் மாப்பிள்ள என்னண்டா ஜாழ்ப்பாணத்துக்கு 2 பேர் பண்றதுக்கு 107 தரம் போவான் அப்பர் நல்ல வியூ எல்லாம் அடிச்சு விட்டுருக்கு எல்லா இடம் இதுக்கும் பிபி அடிச்சு தாங்களுக்கு இந்த முன்னோக்கு அந்த இது கிழிச்சுனாங்க அதே நொட்ட ஒரு தண்ணியா நீ போயிட்டு வரைக்கும் ஒரு போட்டது அதாவது நீ போட்டு பாவி நீ போட்டு நீ அடே சிக்கல் வேஞ்சல் இருக்கா எது கதவு பிரச்சனை காட்டுது கதவு மேத்தாங்கடா இறக்கி ஜாத் உடையாது கதை போட்டு படம் இல்லை சவுண்ட் வர உனக்கு இந்த டக் அந்த டாக் எங்க போட்டு போடட்டே சரி அது இது முதலாவதா கார் உடைக்க நீ என்ன பண்ண மாட்டா இப்பயும் டி என்ற ஒரு கியரை போட வேணும் டியோ டிரைவிங் புது கார்ன்றதெல்லாம் கதைக்கிறது இல்லை டி என்றது இது அங்க இப்ப கார் வேணும் சத்தப்படாக இருக்கலாம் டி என்ற போர்டு ஒன்று தெரியும் சிக்னலை போட்டு இந்த கமராவை நம்ப கூடாது இந்த கமரா என்ன செய்யுதுன்னா இது கமராண்ட பேருக்கு தான் பூட்டி கிடக்குது ஆனா இப்போ சிவர்ல முட்டினா அப்புறம் கமராண்டு வருது சொல்லி போட முட்டினத சிவர்ல முட்டினா அப்புறம் கமரா காட்டுது சிவர்ல முட்டை போட்டுட்டு கமராவை நம்ப கூட ஒரு காலம் நீங்க என்ன பண்ணணும்னா உங்களோட கண்ணால பார்க்கணும் இங்க கார் உடஞ்சு உடனேக்காதீங்க அதுதான் நான் கழிக்கிறதுக்கு சின்ன ஒரு பொட்டு வச்சு கிடக்கு பொட்டு இப்ப நீங்க திரும்பி டீலண்டே கீழே இறக்கினீங்க வாகனத்துல இல்ல கீழே பப்பாரு எண்ணில நடந்து டீல மாத்தினா நீ டிரைவர் லைசன்ஸ் இல்ல நீ ரிங்கோ மேல அட்ரஸ் போடும்போது நான் சொல்ற இடத்துக்கு விடு நம்பர் பிளேட் சோப்பு கலர்ல போட்டு கொண்டு போவோம் நல்ல சோப்பு கலர்ல போட்டுனா பெரிய இது மாதிரி நினைப்பு அது மட்டும் வடிவு தெரியாது சோப்பு வடிவு அந்த மாதிரி கிடையாது சோப்பு போட்டினா சிவப்பு போட்டினா அதுங்களுக்கு அந்த இது மாதிரி ஆனா இந்த கார்ல 5 பேர் இருக்குது 4 பேர் இருக்குது இது 5 பேர் இருக்கலாம் ஒரு தடவை கதைக்க மாட்டாங்க 2 பேர் பின்னால இருக்குன்னு சொல்லிடலாம் ஆனா 2 சீட் பெல்ட் இருக்காங்க 4 பேர் இருக்காங்க இந்த கார் உங்களுக்கு 3 செட் பெல்ட் உங்களுக்கு உங்களுக்கு 3 அதாவது வடிவா சுதந்திரமா இருக்கக்கூடிய சுதந்திரமா இல்ல சீட் பெல்ட் இருக்கிற அளவு தான் கார் போடும் அப்ப நாங்க எக்ஸ்ட்ரா பூட்டி விடுவோம் சீட் பெல்ட் நான் 5 பேர் இருக்காங்க இது 4 பேர் இருக்காங்க காலாவதா இப்ப நீங்க கார் ஓடுங்க செருப்பு கலட்டம் வர மாட்டேன் செருப்போட ஓடக்கூடாது சப்பாத்தோட ஓடணும் அது நாயங்களை பற்றி தெரியும் 5 தினையால் வெறுங்காலோட ஓடலாம் தெரியும் சப்பாத்து வெறுங்காலோட ஓடலாம் இப்ப நான் சப்பாத்தோட ஓடணும்னு சொல்லிடுறேன் அதே என்ன வெறுங்காலோட ஓடுறேன் வெறுங்காலதான் ஓடுறேன் பார்த்துட்டு இருக்கணும் அதை விட இப்பயும் நீங்க அந்த சிக்னல் போட்டு இந்த மாதிரி இப்ப நம்ம முத்தல் வட்டல் வெட்டலாம் ஸ்ரீலங்கா வெட்டி இல்ல எப்பயுமே 2க்கு கீழே தான் இந்த கார் ஓடணும் 2க்கு மேல ஓடக்கூடாது 2 மேல ஓடிங்கன்னா ஃபியூல் ஸ்டார்ட் பண்ணும் ஸ்டேரிங் 2 பிடியும் பிடிக்க வேணும் இப்படி ஒன்று பிடிக்க கூடாது ரூல்ஸ் படி மேலையும் கீழையும் தானே பிடிக்கணும் இப்படி பிடிக்கணும் இப்படி வருது அப்படி எப்படி பிடிச்சாச்சா எப்படி பிடிக்க நடக்கும்னா உங்களுக்கு காரண்ட 2 சைடு கண்ட்ரோலும் தெரியும் உங்களுக்கு 2 பக்கமும் காரண்ட விளங்கு இஞ்சால போல அடவழி இருக்குன்ற உங்களுக்கு ஃபீல் பண்ணுவோம் கொஞ்சம் வரக்கலாம் ஏன் பேசுறாங்க வந்து டிரைவர் சீட்டை கொண்டு நடுவில் வச்சிருந்தாங்க அங்க கிளம்பி சுலபம் வந்தானே ஆட்டோ அடிக்குது ஆட்டோ வச்ச மாதிரி கதையை கேட்டு நடுவுக்குள்ள கைப்பிடி
இந்த சைக்கிள் ஸ்டாண்ட்ல கொண்டு வந்து கொடுத்தா அது இன்னும் நல்லா இருக்கு. அது என்னன்னு நல்லா சரியா வாங்கினோம்னா திருப்பத்துக்கு ஸ்டேரிங் மாதிரி 4 சில்லு சுத்தினா தான் உங்களுக்கு திரும்ப வேகம் கூட வரும். ஆட்டோ நீ அந்த விதத்தில் திருப்பிடலாம். ஆட்டோ எல்லாம் நோம்பல அப்ப பாக்குறது ஒரு சில்லு வச்சுக்கிறாங்க. ஆட்டோ எல்லாம் பாக்குறதே இல்ல தெரியுங்க. நான் அடுத்தது இந்த இதுகளுக்கு முட்டுப்பட்டு 40 படி ஒரு முட்டுப்பட்டு கமரா நம்பி அந்த முன்னு முட்டுப்படுறதுக்கு என்னன்னா நீ இந்த ஆங்கிள் இந்த கோனர் இருக்குல்ல இந்த கோனர்ல வியூ பார்க்கணும். இந்த கோனர் வேற கிடைக்கப்போதா இந்த பேரும் தாண்டி போறேன்டா பாருங்க கமரா பாருங்க இந்த கோனர்லாம் வேற ஸ்பேஸ். இந்த கோனர் வியூ ஒன்று பிடிபாடும் உங்களுக்கு ஒரு கொஞ்ச நாள் லோட அதை பிடிபாட்டா உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் பிடிபாட்டுரும். அங்கால எவ்வளவு அடம் கிடக்க. ஆனா என்னன்னு விட்டு ஒண்ணு தெரியும். இந்த முன்னுக்கு நீ சிலோவா ஓடலாமாடா அப்ப இல்ல நான் பிரேக்கை நம்பி தான் ஓடுறது. பிரேக் இருக்கு தானே அது ஏத்தத்துல ஆக்சுவலா டிராமா தீவன்னா டக்கு பாயுது. அப்ப நீ புதுக்காரனேக்கா திரும்பி இப்படி பார்க்கணும் இப்படி பார்க்கணும் முன்னு பார்க்கணும். அதுதானே பின்னு பார்க்கறதுதான் இந்த கண்ணாடி பின்னுக்கு பார்க்க எல்லாம் பின்னுக்கு மறைஞ்சு போய் கிடக்குது. முழுத்துமே பார்க்கணும். அடுத்த கார்ல என்னென்ன இருக்குன்றதெல்லாம் தெரிய வேணும். லைக் சிக்னல் கோன் கியர் போடுறது நம்ம பார்த்து எப்படி வந்தாங்கடா இதெல்லாம் கூட சரியான விளையாட வரும். உங்க இதெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்கிறேன். நாங்கள் அப்படி இதில் ஓவர் டேக் பண்ணி தானே போகணும். ஆனால் ஓவர் டேக் பண்ண கோட்டை போய் இந்த விடாவளி விட்ட ஊடா போடையில ஊடா போட்டால் 2 பேர் வந்து அடி விடுவாங்க. பஸ்ஸை நிப்பாட்டி வச்சிருக்காங்க. பஸ் ஸ்டாண்டையும் போட்டு பஸ்ஸை நிப்பாட்டி கோடையும் விடாவளி விளையாடி நாங்கள் பஸ் போக மட்டும் வெயிட் பண்ணுறதோ பஸ் ஸ்டாண்டா இல்லாங்க பஸ் போக மட்டும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம். பஸ் நின்றுட்டே இருக்கா இல்லை போகிறோம் புது மூட்டை ஜெயிக்கிற விடாம தான் பழைய கியர் போட்டு இன்றைக்கு தான் வந்து எடுத்து விட்டு போகிறான் போல மூட்டை ஜெயிக்கிற. அப்படி சிக்னல் போட்டு திரும்பி பார்க்கறது இந்த பக்கத்தான் உங்களுக்கு ஆபத்து கூட வரும். ஏன் சொல்லு ஏன்னு சொல்லுவாப்போ இந்த பக்கம் நீ எப்பயும் பார்த்து கொண்டே இருப்ப. உங்க வியூக்குள்ள கண்ணுக்கு தெரியும். இது இப்படி திரும்புறாலும் இப்படித்தான் திரும்புவேன். இந்த பக்கம் எப்பயும் என்ன செய்ய நீ பார்க்கணும். ஏன்னா இங்க மெயினா இந்த பக்கம் போடுற ஆக்சிடென்ட் இங்க ஸ்ரீலங்கால மோஸ்ட்லி ஆக்சிடென்ட் எப்படி வருமாண்டா நாங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. அவங்களே வருவாங்க அடிக்கிறதுக்கு. என்னன்னா அந்த சைட்டால இந்த சைட்டால ஓவர்டேக் பண்ணக்கூடாது. முறைப்படி ஓவர்டேக் பண்ணக்கூடாது. ஒன்றுமே செய்யக்கூடாது. நாங்க பண்ணுவோம். ஆனா நாங்க பண்ணுறாங்க. அதான் நான் 2 தூரம் பயந்து போனேன். ஏன்னா நான் அங்க பார்க்க தெரியலடா. இந்த பக்கம் பார்க்க வேணும் கட்டாயம். பட் ஒருத்தருமே அப்படி ஓவர்டேக் பண்ண அபி லைசென்ஸ் எடுத்துட்டானோ. அபி எல்லை போயிட்டு இல்ல அந்த சாமான் வாங்க இல்ல முழு லைசென்ஸ் எடுத்தான். முழுசா காஞ்சனா மாறிட்டான். காஞ்சனா டிரைவிங்ல காஞ்சனா. ஆனா ஓடுற லைசென்ஸ் இன்னும் ஒரு வரியமா இப்ப எல்லாரும் மேத்தி ஓடலாமோ. இதே மட்டும் முடியல அவர் கொஞ்சம் டைம் நீ ஒரு தடவை மேத்தி ஓடலாது. ஒரே ஒரு லைசென்ஸ் இருக்கா வச்சு